நம்ம நிக்கிற இடத்த பாத்தீங்களா, பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல நிக்கிறோம் பாத்தீங்களா. தென்காசி மாவட்டத்தில் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் கிழக்க பாவூர்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்ட் வாசல் நின்று இருக்கிறோம். இல்லை பிஸியான ஏரியா. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான பிளாட்டு கொண்டு வந்திருக்கேன். சுற்றிலும் உங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாக கடைகள் இருக்குது. இந்த லைனில் ஒரு சூப்பரான பிளாட்டை கொண்டு வந்திருக்கேன். அந்த பிளாட்டை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். 3/4 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான். இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க வீடியோ நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். நேராக இடத்த கொண்டு காமிக்கிறேன். நல்ல இடம் சரிங்களா. என்ன சொல்கிறது, தண்ணி வசதி செழிப்பாக இருக்குது. இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பிஸியான பஜாருக்கு பக்கத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டோன்னா பிள்ளைங்களுக்கு பெரிய சொத்தாக இருக்கும். எத்தனையோ சொத்துக்களை நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இவ்வளோ சொன்னாங்க எடுக்கலை, ஐயோ இவ்வளோ சொன்னாங்க எடுக்கலையே அப்படின்னு சொல்லி உங்கள் தாத்தாவும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. உங்கள் பையனை உங்களை திட்டாமல் இருக்கணுன்ற அளவுக்கு நல்ல சொத்தை எடுத்து போடுங்க. வாங்க இடத்த பார்ப்போம். நான் சொல்ல போகிற பிளாட்டு இந்த தார் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க பாருங்கள். பஸ் ஸ்டாண்டு ஒட்டி தார் ரோட்டில் வந்திருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு இருக்குது, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க. அது போக இந்த பக்கம் பாருங்கள், இந்த பாதையில் உள்ள போனீங்கன்னா ஃபுல்லாக வீடுகளாகிடுச்சு. மெயினான ஏரியா. இந்த லேஅவுட்டில் தான் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான பிளாட்டு கொண்டு வந்திருக்கேன். அதுவும் 2 பார்ட்டாக பிரித்து 2 வீடு கட்டிக்கிற அளவுக்கு கார்னர் சைட்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன இந்த கார்னர் சைட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கிடைக்கிறது. அது இந்த லேஅவுட்டில் தண்ணி நல்லா செழிப்பாக இருக்கும். இங்கே தான் கொண்டு வந்திருக்கேன். இடத்த கொண்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு சொன்ன இடம் தாங்க. இந்த இடத்துல நிற்கிறேன். நல்ல ஒரு கார்னர் பிளாட்டு. இது 20 அடி இந்த பக்கம். இந்த இடத்தோட அந்த பக்கம் 14 அடி சரிங்களா. 54 அடி முகப்பு இருக்குது. 5.5 சென்ட் லேண்ட் ஏரியா. இந்த வரும்போதே காமிச்சா ஏற்கனவே வீடுகள் இருக்குது. இந்த பாருங்கள், இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடுகள் இருக்குது. இபி போஸ்ட் அது வரைக்கும் வந்தாச்சு. நம்ம இடத்துக்கு வீடு கட்டுறதுல ஒரு போஸ்ட் போட்டால் போதும். ரோட்லேருந்தே 16 அடி பாதையோடு வந்துடுது. தார் ரோட்லேருந்து பக்கம் பாவூர்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3/4 கிலோமீட்டர் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்கிறதுனால இது 2ஆக பிரித்து நீங்கள் வீடு கட்டிக்க முடியும். ஏன்னா 2ஆக பிரித்து 2 பேர் வீடு கட்டிக்கலாம். இப்போ கார்டன் போட்டு வீடு கட்டணும், பெரிய வீடாக கட்டினாலும் அதுக்கு தக்கன கார் பார்க்கிங் போடுறதுக்கு பெரிய இடமா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. 20க்கு 20 ஹால் போட்டு கட்டுற அளவுக்கு நல்ல இடமா இருக்குது. இல்லை 2 வீடாக கட்டினாலும் ஜாயிண்டாக கட்டிக்கலாம். ஒரு 20 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு கட்டணும் இடம் கிடைக்கல அப்படின்னா இந்த இடத்த அழகாக எடுத்து கட்டலாம். வடக்க பார்த்து அமைஞ்சிருது. கார்னர் சைட்டாக அமைஞ்சிருது. ஒரு பக்கம் 14 அடி வழி, ஒரு பக்கம் 20 அடி வழி. வண்டி விட்டு திருப்ப வைக்கலாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 2.5 சென்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மொத்தத்தில் ஒரு 8 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளார இடம் முடிஞ்சிருது. மீதி ஒரு 10 லட்ச ரூபா போட்டிங்கன்னா அழகாக வீட்டை கட்டிக்கலாம். அப்படின்னா ஒரு 20 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு சூப்பரான வீடு நமக்கு சொந்த வீடு கிடச்சிருது. குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு கட்டணும்னு தேடிட்டு இருக்க நண்பருக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் போஸ்ட் போட்டுகிட்டே இருப்போம். இப்போ நம்ம ரீசெண்டாக தென்காசி மாவட்டங்களில் போஸ்ட் போட்டுட்ருக்கோம். நீங்கள் எந்த இடங்களில் விரும்புகிறீங்க, எந்த மாவட்டத்தில் போஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ கமெண்டில் போடுங்க. அந்த மாவட்டம் தேடி வந்து கட்டாயமாக பதிவு பண்ணுவோம்.